வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணியில் எலும்பு எச்சங்களுடன் நாணயம் மீட்பு அகழ்வு நடவடிக்கை தீவிரம். சம்பள அதிகரிப்பு வழங்கிய அரசு மே தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி. மீண்டும் மொட்டு கட்சியின் ஆட்சி உறுதி சூளுரைக்கும் முக்கிய புள்ளி. பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்குவதாக பிரதமர் உறுதி. சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு புதிய இணையவழி பதிவு முறை அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அதிரடி நடவடிக்கை. பௌத்த பிக்குகளுக்கு வெளிநாடு செல்ல கடும் கட்டுப்பாடு. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு. ஈரான் போர் விவகாரத்தில் ஒத்துழைக்க மறுக்கும் நாடுகள் ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடு 211 மற்றும் 220 உடைய பகுதியளவான எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே வடமேற்கு பகுதியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எண்பு தொகுதிகளின் இறப்புகள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்றைய அகழ்வுடன் மொத்தமாக 241 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 240 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதில் நாணயத்தையொத்த சான்று பொருட்கள் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று காணப்பட்ட மண்பகுதி மாத்திரம் அரித்தெடுக்கப்படும் செயற்பாடு நடைபெறுகின்றது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்திறனிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல். தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல் 2016 ஜனவரி 1ஆம் திகதிக்கு பின்னர் பணியில் இணைந்த அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய உரிமையை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு நாடாக பல பொருளாதார வெற்றிகளை ஈட்டிக் கொண்டிருக்கும் தீர்க்கமிக்கதொரு தருணத்தில் இலங்கையில் உழைக்கும் மக்கள் இம்முறை தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் அவர் விடுத்துள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தீர்வை, வரி விதிப்பு, டித்வா புயல், மத்திய கிழக்கு போர் போன்ற அண்மைக்கால பெரும் சவால்களுக்கு மத்தியிலும் எமது நாட்டின் தனித்துவமான மனிதாபிமானம் மிக்க அணிசேரா வெளிநாட்டு கொள்கையினூடாக வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். டித்வா போன்ற இயற்கை அனர்த்தங்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு 2025ஆம் ஆண்டில் 1977ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதிவான மிக குறைந்த வரவு செலவு திட்டம் பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளமை, 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு நாட்டின் அதிகூடிய அரசு வருமானத்தை பெற்றமை, முதன்மை கணக்கில் மேலதிக இருப்பை பேணியமை, பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி வருமானம் $17 பில்லியன் தாண்டியமை, இலங்கை வரலாற்றில் அரசு வருமான இலக்குகளை விஞ்சிய ஒரே ஆண்டு மற்றும் அதிகூடிய வெளிநாட்டு பண பரிமாற்றத்தை பெற்றவை உட்பட நாட்டின் முக்கிய பொருளாதார காரணிகளில் பல குறிப்பிடத்தக்க வெற்றிகளை நாம் பதிவு செய்துள்ளோம். இத்தகைய தனித்துவமான வெற்றிக்காக தோள் கொடுத்த இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு தேசத்தின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் உழைக்கும் மக்களின் உழைப்பின் மதிப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப அரசு கொள்கைகளை நாம் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல், தனியார் துறை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்தல், அத்துடன் 2016 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் இணைந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உரிமையை வழங்குதல், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை $1750 அதிகரித்தல், பெண்கள் இரவு நேர பணியில் ஈடுபடுவது தொடர்பான சட்ட திருத்தங்கள் மற்றும் உழைக்கும் மக்களின் பிள்ளைகளின் கல்விக்காக மகாபோல புலமை பரிசில் கொடுப்பனவை $10,000 அதிகரித்தல் உட்பட நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் மட்டுமின்றி உற்பத்தியாளர்கள், சிறு தொழில் முயற்சியாளர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்குமான பல சலுகைகளை வழங்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியுடன் நினைவுபடுத்துகின்றேன். நாடு இழந்த அபிவிருத்தியை மீட்டெடுத்து வளமான நாடு, அழகான வாழ்க்கையை கட்டியெழுப்பும் திட்டத்தில் உழைக்கும் மக்களை அதன் முதன்மை சக்தியாக நாம்
ஆழமாக நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தோல்வியுறாத பயணத்துக்காக நாம் பணியாற்றிக் கொண்டே கற்றுக்கொண்டே பணியாற்றியும் வருகின்றோம். நிச்சயமாக ஒரு சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கான கூட்டு முயற்சிகள் உங்கள் மனசாட்சிக்கு இணங்க எம்முடன் இணையுமாறு அன்பான உழைக்கும் மக்களுக்கும் சகோதரத்துவத்துடன் அழைப்பு விடுவதோடு அர்த்தமுள்ள தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு ஒட்டுமொத்தமாக கலைந்து வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய அரசு பல்வேறு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசு மக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் விரைவில் இந்த அரசு பதவியிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் பலத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீண்டும் பலமான முறையில் ஆட்சி அமைப்பது உறுதி என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நியாயமான பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் விடுத்துள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயமானது குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் தொழிலாளர் வரலாறு என்பது பல தசாப்தங்களாக தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்கான இரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்திய பெருமைமிக்க போராட்டத்தின் கதையாகும். 1893 ஆண்டு அச்சு தொழிலாளர் வேலை நிறுத்தத்திலிருந்து இந்த நாட்டில் உழைக்கும் மக்கள் ஒரு ஒழுங்கமைந்த சக்தியாக எழுந்து நிற்கின்றனர். குணசிங்கவின் தலைமையில் ஆரம்பமான தொழிற்சங்க இயக்கத்தின் வழிவந்த தொழிலாளர் குரல் அரசியல் ரீதியாக பலம் பெற்றது. 1923 ஆண்டின் ரயில்வே வேலைநிறுத்தம், 1947 ஆண்டின் அரசு சேவை வேலைநிறுத்தம் போன்ற தீர்க்கமான திருப்பு முனைகள் இந்த நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக மாற்றத்தின் முன்னோடிகள் உழைக்கும் மக்களை என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தின. அத்தோடு அனைத்து பிரஜைகளுக்கும் நியாயமான சமமான வாய்ப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். இதற்கமைய விசேட தேவையுடையோர் உட்பட அனைவருக்கும் கண்ணியமான தொழில்சார் வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது எமது பொறுப்பாகும். ஊதியமற்ற உழைப்பை இனங்காணக்கூடிய மற்றும் அத்தகைய தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய தேசிய சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை நிறுவுவது எமது அரசாங்கத்தின் முதன்மை கடமைக்குள் ஒன்றாகும். அனைத்து விதமான உழைப்பையும் மதிக்கின்ற உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்ற சமத்துவமிக்க ஒரு நாட்டை உருவாக்குவதே ஒன்றுபட்டு முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை இந்த மே தினத்தில் நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து உழைக்கும் மக்களின் ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாம் அனைவரதும் பொதுவான இலக்கான வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதை மிகவும் விரைவில் அடைவதற்குரிய வலிமை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்த சமீபத்திய விடயங்களை கருத்தில் கொண்டு சட்ட மற்றும் கொள்கை ரீதியான ஏற்பாடுகளை மேலும் விரிவுபடுத்தி கடுமையாக அமல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்துடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளின் கீழுள்ள மாகாண முன்பள்ளி பிரிவுகள், முன்பள்ளிகள் உள்ளிட்ட முன் பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் பொறுப்பாக உள்ளன. சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் மாகாண நன்னடத்தை திணைக்களத்தின் பதிவு செய்யப்படுவதுடன் அவை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இவ்வாறான நிலையங்களை இயக்குவதற்கு பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்ட போதிலும் சில நிலையங்கள் உரிய பதிவின்றி ஏனைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிகங்களுடன் இணைந்து இயங்குவதால் ஒழுங்குமுறை செயல்முறை சிக்கலாகியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்பள்ளிகள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களை நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் தற்போதுள்ள மற்றும் முன்மொழியப்பட்ட தரநிலைகள் உரிமையாளர்கள், பராமரிப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த செயற்பாடுகளை முறைப்படுத்துவதற்காக வினைத்திறன் மிக்க இணையவழி பதிவு முறைமை ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகளை இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமானது முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது இது கடுமையான நடைமுறைப்படுத்தப்படும் என்று புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதியமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையிலான சந்திப்பின் பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் மகாநாயக்க தேரர்களுக்கு இது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர், பதிவு தேரர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு இடையே அவசர கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இதற்கமைய பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42வது பிரிவுகளுக்கு அமைய மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான குழுக்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து அண்மையில் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் எரிபொருள் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறும்போது, எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விலை திருத்தங்கள் குறித்து உரிய நேரத்தில் தீர்மானிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விலை அதிகரிப்புக்கு பிறகு சந்தையில் தற்போது நிலவும் விலைகளே தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 92 ஒக்டேன் ரக பெட்ரோல் 398 ரூபாய்க்கும், 95 ஒக்டேன் ரக பெட்ரோல் 455 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரம் 1 லிட்டர் ஒட்டோ டீசல் 382 ரூபாய்க்கும், 1 லிட்டர் சூப்பர் டீசல் 443 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 255 ரூபாவுக்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் விவகாரத்தில் ஒத்துழைக்க மறுக்கும் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அங்கிருக்கும் அமெரிக்க ராணுவ இருப்பை மறு ஆய்வு செய்யப்போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் மற்றும் இத்தாலியில் உள்ள அமெரிக்க படைகளை குறிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரான் விவகாரத்தில் அவர்கள் எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஏற்கனவே ஜெர்மனியில் உள்ள படைகளை குறிப்பது குறித்து தான் ஆராய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இத்தாலி எவ்வித உதவியும் செய்யவில்லை என்று ஸ்பெயினின் அணுகுமுறை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் சாடிய ட்ரம்ப், உதவி செய்யாத நாடுகளுக்காக அமெரிக்க படைகளை அங்கு வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான போரில் ராஜதந்திர மற்றும் ராணுவ ஆதரவை வழங்க தவறிய ஐரோப்பிய தலைவர்களுடன் ட்ரம்புக்கு ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் நேட்டோ கூட்டமைப்புக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஜெர்மன் ஜனாதிபதி மெர்சல் மீதான தமது விமர்சனத்தை ட்ரம்ப் மீண்டும் முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் அவர்கள் முன்வந்து உதவ முன்வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் மெர்ஸ் மிகவும் மோசமாக செயல்படுகின்றார் என சாடியுள்ளார். முன்னதாக ஈரானால் அமெரிக்கா அவமானப்படுத்தப்படுவதாக மெர்ஸ் குறிப்பிட்டிருந்த போதிலும் ட்ரம்புடன் தனது உறவு சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் ட்ரம்பின் இந்த ராணுவ குறைப்பு எச்சரிக்கையானது ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு சூழலில் நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணியில் எலும்பு எச்சங்களுடன் நாணயம் மீட்பு, அகழ்வு நடவடிக்கை தீவிரம். சம்பள அதிகரிப்பு வழங்கிய அரசு, மே தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி. மீண்டும் மொட்டுக் கட்சியின் ஆட்சி உறுதி, சூளுரைக்கும் முக்கிய புள்ளி. பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்குவதாக பிரதமர் உறுதி. சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு புதிய இணையவழி பதிவு முறை, அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அதிரடி நடவடிக்கை. பௌத்த பிக்குகளுக்கு வெளிநாடு செல்ல கடும் கட்டுப்பாடு. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு. ஈரான் போர் விவகாரத்தில் ஒத்துழைக்க மறுக்கும் நாடுகள், ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.